3/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். 2 முறை இல்லை 3 முறை அலசிட்டு, பருப்பு வந்து 1 பங்கு இருக்குன்னா அதுக்கு வந்து 6 பங்கு தண்ணி சேர்க்கணும். 5 பல் பூண்டு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 தக்காளி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். இப்போ எண்ணெய் கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு போட்டு 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறது சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பருப்பு வந்து 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்கு. தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பருப்பை மட்டும் முதல்ல கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுடலாம். பருப்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் 100 கிளாஸ் தண்ணி கூட இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாம்பாருடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற சாம்பாரை சேர்த்துடலாம். சேர்த்தது ஒரு 3 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை இலையை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும். இந்த சாம்பார் வந்து சுட சுட இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ வந்து உப்பு தேவைப்பட்டால் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.